அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே செம்ம சூப்பராக இருக்குங்க. வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள். ஆஹா, உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு தொக்கு வகை தான். இது ரொம்ப வித்தியாசமான தொக்கு வகைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக முருங்கைக்கீரையில் அந்த முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. வாங்க இந்த முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த தொக்குக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தேவையான பொருட்கள், அதாவது 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன், நல்லா அலசி உருவி வச்சுருக்கேன். பூண்டு 100 கிராம், அது வந்து தோல் எடுக்காத பூண்டு. இது கூட 4 பட்டை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூனு, புளி கரைச்சல் ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், கடலெண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துடலாம். முருங்கைக்கீரை, பூண்டு, பட்டை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டு, கடுகு, எண்ணெய், புளி கரைச்சல், உப்பு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம இதில் இந்த முருங்கைக்கீரையை போட்டு வதக்க போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க முருங்கைக்கீரைலாம் சாப்பிட மாட்டேங்குதுங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ அயன் இருக்குது. தினமும் நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். ரத்த சோகைலாம் சரியாக போகும். நல்லா வதக்கிங்க. பாருங்க, நம்ம எவ்வளோ கீரை போட்டு வதக்கணும், இந்த அளவுக்கு அப்படியே எல்லாம் சுருங்கி வந்துட்டு பாருங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெயை தாராளமாக ஊற்றிங்க. எப்போதுமே தொக்கு வகைகளுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூட வச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம இந்த பூண்டு பேஸ்ட்டை இதில் இறக்கிடலாம். பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்குங்க. பூண்டு நல்லா பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்க போகிறோம். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் நிறைய வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கேன். பூண்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தும், கொலஸ்ட்ராலை குறைக்கும். அதேமாதிரி முருங்கைக்கீரை வந்து கண் பார்வைக்கு நல்லது, மலச்சிக்கலுக்கு நல்லது, ரத்த சோகைக்கு நல்லது, சுகருக்கு நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது. இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த 2 பொருளையும் நம்ம ஒன்று சேர்த்து ஒரு ஆரோக்கியமான தொக்கு, அதை தான் இப்போ நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ எண்ணெய்லாம் திரண்டு மேலே வருது. இந்த நேரத்தில் நம்ம இந்த புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். புளி நம்ம திக்காக கரைச்சி வச்சுருக்கோம். இந்த புளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த பூண்டு பேஸ்ட்டு, புளி பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய்லாம் பாருங்கள் எப்படி வெளில வந்துட்டு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். பாருங்க எப்படி இருக்க கலரு அப்படியே மாறாமல் இருக்குது தெரியுங்களா? ஏன் இப்படி கலர் மாறாமல் இருக்குன்னா, நான் உப்பு போட்டு அதை வதக்கலை, அதனால தான் கலர் மாறாமல் இருக்குது. இதுக்கு பிறகு தான் நம்ம உப்பு போட போகிறோம். எப்போதுமே சில பொருளுக்கு உப்பு லேட்டாக போட்டால் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம உப்பு போட போகிறோம். கல் உப்பு இருந்தால் போட்டுங்க. என்னிட்ட கல் உப்பு இல்லை, நான் சாதா உப்பு தான் போடுறேன். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுங்க. அப்போ தான் கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும். வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பூண்டு, இந்த பட்டை மிளகாய் வாசனை, இந்த கடலெண்ணெய் வாசனைன்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இன்னும் நல்லா இந்த எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வரும்பொழுது நம்ம இறக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ வாசனையாக இருக்குது. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் நம்ம அப்படியே இறக்கிடலாம்.
இந்த தொக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நான் இந்த தொக்கு செஞ்ச சட்டியை பரட்டி வச்சுருக்கேன் சோறை போட்டு. அப்படியே இருக்கு பாருங்க, சும்மா அப்படியே நையாக அரைச்சி வச்சுருக்கோம், மை மாதிரி. செம வாசனையாக இருங்க. அது பூண்டு அதோட ஃப்ளேவர் எப்போதுமே சரி, பூண்டோட ஃப்ளேவர் தனியாக தெரியும். ஆஹா, பிரமாதமாக இருக்குங்க. இது நான் சாப்பிட்றதோட ஏன் பொண்ணை சாப்பிட சொல்கிறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா சும்மா சொல்லக்கூடாதுல்ல, பொய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. அதனால் என் பிள்ளைய சாப்பிட சொல்கிறேன். தங்கம் அவ்வளோதான்டா, வாயை திறந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குப்பா. சூப்பராக இருக்கு, செமையாக இருக்குங்க. வாசனை அப்படி இருக்குங்க. அதுதான் சோறை போட்டு பிசைஞ்சு அடிச்சோன்னு வச்சுங்க, காரம் மட்டும் கம்மியாக இருக்குது. போய் உண்மை சொல்லணும் இல்லைங்களா, காரம் மட்டும் கம்மியாக இருக்குது. நீங்கள் இன்னும் காரம் சாப்பிட்றீங்களா இருந்தால் மிளகாயை அதிகப்படுத்திங்க. நான் காரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன். எங்கள் பாப்பாவும் காரம்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் வாசனை தாங்க அல்டிமேட்டுங்க. அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அது அந்த முருங்கைக்கீரையோட வாசனை, பச்சை வாசனை இல்லாமல் பூண்டு பட்டை மிளகா இவங்களோட வாசனை தான் ஜாஸ்தியாக இருக்குது. செமங்க. இந்த அல்டிமேட்டான முருங்கீரை தொக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அசந்து போவாங்க. வேதனையாக இருக்குது இதெல்லாம் சாப்பிட முடியலையே அதிகமாகன்ட்டு. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவில் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு புதிய சமையலை நான் போட முடியும், சேனலையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் என்றைக்குமே கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னைக்கு வேணும். நன்றி உறவுகளே.